ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு இளைஞர்கள் கடத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுவதாகவும், வெளிநாட்டு மோகத்தில் சிக்காமல் இருக்க இளைஞர்கள் தனது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், இளைஞர்களை குறிவைத்து டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட வலைதளங்கள் மூலம் சட்டவிரோத ஆள் சேர்க்கும் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக விளம்பரங்களை வெளியிடுகின்றன. இதில் ஏமாறுவோர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து வழியாக கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றனர். இத்தகைய ஆள் கடத்தல் மற்றும் மோசடிகள் குறித்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. இதில் இந்திய சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் மூலம் வெளிநாடுகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 1285 பேரின் விவரங்கள் பெறப்பட்டது. சுற்றுலா, மருத்துவ சிகிச்சை மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்களை தவிர்த்து 114 பேர் குறித்த விவரங்களை அறியும் பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மர்ம நபர்களின் பிடியில் இருந்து மீட்கப்பட்ட 189 பேர் தமிழகம் திரும்பியுள்ளனர் என்று டிஜிபி கூறினார். மேலும் அந்த அறிக்கையில், மீட்கப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் மர்ம நபர்கள் சைபர் குற்றவாளிகளாக வேலை செய்ய மறுப்பவர்களின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி பட்டினி போட்டு துன்புறுத்தியுள்ளனர். மேலும் இந்திய வங்கி கணக்கு மூலம் பண மோசடி செய்து அதை கிரிப்டோ கரன்சியாக மாற்றியதும் தெரியவந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி வரை 10,188 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். எனவே இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை மோகத்தில் சிக்கி உடல் மற்றும் மன ரீதியாக இன்னல்களுக்கு ஆளாகாமல் இருக்க டிஜிபி அலுவலகத்தில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு காவல் கண்காணிப்பாளரின் 9498654347 என்ற மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையத்தின் உதவியை நாட இந்தியாவில் உள்ள உறவினர்கள் 1800309379 மற்றும் வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் 8060099901 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று டிஜிபி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார்.